ஒரு சாணு வயிற்றுக்குத்தான் எல்லாத்தையும் விக்கிறேன், நான் எல்லாத்தையும் விக்கிறேன். கொஞ்சம் மனசாட்சியோட பேசலாமா? யாரும் காதை கொடுத்து கேட்க மாட்டாங்க, பேசாதே. பேசுவோம். நாம பேசலன்னா வேற யாரு பேசுவா? வீடியோ போர் அடிக்காம கொண்டு போறது ஏன் பொறுப்பு. வீடியோ முழுசா பார்த்துட்டு அடுத்தவங்க வாழ்க்கையை சீரழிக்கணும்னு நினைக்கிறவங்கள போட்டு பழக்கிறது உங்க பொறுப்பு. பொறுப்பா இருந்தாலும் பொறுப்பா பேசுறீங்க சார். நான் உங்கள் புருஷோத். வணக்கம் மை டியர் மக்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி போவோம். 6வது அறிவு அடமான வச்சவங்களா இன்ஃபுளுசர் ஆனா என்ன ஆகும் தெரியுமா? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். அட்வர்டைஸ்மெண்ட், பெய்ட் ப்ரொமோஷன் இதெல்லாம் அவங்கள கொலிக்க வச்சுச்சு, கொழுப்பு எடுத்து திரிய வச்சுச்சு. இட்ஸ் ஓகே. மெடிசன்ல ஆரம்பிச்சு மேக்கப் பொருளும், ஆடையில ஆரம்பிச்சு பாடையில போறவர்களும் அட்வர்டைஸ்மெண்ட் தான். போனா போகுது. ஆனா அதுல உங்களுக்கு ஒரு மனசாட்சி வேணும்ல? அது எங்க இருக்கு? மனசாட்சி இல்ல, அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கிறேன்னு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்ல, கேசினோ, கேம்லிங், பெட்டிங், சூதாட்டம் விளம்பரம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அடிச்சு ஒரு வீடியோ போட்டா அதுக்கு சில பேர் முட்டு கொடுக்குறாங்க. போனா போதுன்னு ஸ்க்ரோல் பண்ணி அடுத்தடுத்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தா நீங்க காட்டி கொடுக்குறீங்க மேன். நோ 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 நோ, கூட்டி கொடுக்குறீங்கடா. அப்ப நம்ம காட்டியும் கொடுக்குறோம், கூட்டியும் கொடுக்குறோம். அரகுற ஆடையோட அங்கேயும் இங்கேயும் காட்டி வியூஸையும் பணத்தையும் சம்பாதிக்கிற நான் இங்க இதை பண்ணியிருந்தா கூட போனா போதுன்னு விட்டு தொலைச்சிருக்கலாம். இதை பண்ணதே ஃபேமிலி ஆடியன்ஸ் பாக்குற ஃபேமிலி விளாக்ஸும் கப்புள் விளாகும் செய்யற சில சேனல் தான் இந்த கருமாந்திர வேலையை செஞ்சிருக்கு. ஓ மை காட், இவனுக்கு மேல எச்சு துப்புனா கூட பாவம் தான். சாரி, மன்னிச்சுங்க கடவுளே. மண்டலத்தில் இருக்கும் பரம பிதாவே, தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலாம் செய்த சகல பாவனை பொறுத்து மண்ணு தருப்புரிய வேண்டும் ஆண்டவரே. டீச்சர் இன்னைக்கு உங்களை அடிக்கிற அடியில இனிமேட்டுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போறதுக்கு முன்னாடி 1க்கு 100 தடவை யோசிக்கணும். சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார் என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. நீ இந்த வீடியோ பாருங்களேன். ஏய் என்னடி பண்ற? ஏய் மீன் பிடிக்கிறேன், ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குதுடா. சரி அடியில இருந்து பிடிக்கிறேன். புடி புடி. ஏய் பிடிச்சிட்டேன், மீன் ஏய் பிடிச்சிட்டேன். பைத்தியம், என்னடி பண்ற? விடுடி. மீன் பிடிக்க சொன்னா எதையோ பிடிச்சிட்டு இருக்கா. போடி. எத்தனை மீன் பிடிச்சாங்கன்னு பார்க்கலாமா? பேபி பட்டு சேலை எடுத்திருக்கேன், ரெண்டும் சேர்த்து 15,000 ரூபாய். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இப்ப என் காசை கரியாக்கி வேஸ்ட் ஆக்குறதே உன் வேலையா வச்சிருக்க. என்ன நீ மட்டும் தான் சம்பாதிக்கிறியா? நானும் சம்பாதிக்கிறேன். இது என் காசுல எடுத்தது. எது உன் காசுல எடுத்தியா? நீ எப்படி சம்பாதிக்கிற? எப்படி? ஒருவேளை மீன் பிடிச்சி இருக்குமோ? நான் ஆன்லைன்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆப் மூலமா சம்பாதிக்கிறேன். அதுல எப்படி சம்பாதிக்கிற? அதுவா, ஃப்ரெண்ட்ஸா இருக்க கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் அவங்களோட கிஃப்ட்ஸை ஷேர் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ண கிஃப்ட்ஸை ரியல் மணியா கூட கன்வெர்ட் பண்ண முடியும். ஓ அப்படியா? அதுலயே நம்ம மந்த்லி 1 lakh வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். ஏய் எனக்கு இது ஏதோ சேஃப் இல்லாத மாதிரி இருக்கு. ஏய் இது ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப் தான். யாராலையும் ஃபேக் அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியாது. அப்படியே ஓபன் பண்ணாலும் பிளாக் பண்ணா இந்த அக்கௌண்ட் ஃபுல்லா ரிப்போர்ட் ஆயிரும். அப்படியா? ஓ அப்படியாவா? ஓ இதுக்கு நீ கோவம் பண்ணியா? இதுல நான் உனக்கு தெரியாம எப்பயோ ஜாயின் பண்ணிட்டேன். நீ மட்டும் தான் இன்னும் ஜாயின் பண்ணல. சீக்கிரமா போய் ஜாயின் பண்ணிக்கோ. இந்த ஆப் நான் எப்படி மிஸ் பண்ணேன்? ஆமா இந்த ஆப் எப்படி ஏத்துறது? எப்படி ஏத்துறதா? ஐயோ ஏத்துறதுக்கு தான் ஆப். ஏன் என்ன இப்படி பேச வைக்கிறீங்க? உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த ஆப் என்ன வேலை செய்ய போகுதுன்னு நல்லா புரியும். பொண்டாட்டியும் நடிக்க வச்சு நீங்களும் நடிச்சு இது அடுத்த தலைமுறையும் இந்த வீடியோவை பார்க்கும், அதுல உங்க குழந்தைகளும் இருக்கும்னு தெரிஞ்சு இது அட்வர்டைஸ்மெண்ட் பண்றீங்க. இது எவ்வளவு கேடு கட்ட வேலை தெரியுமா? ஒரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அடுத்தது ஒரு ஃபேமிலி விளாக். நீ அவங்க கூட ஆடியோ கால், வீடியோ கால் கூட பேசிக்கலாம். அது கூட சேஃப் தான். சூப்பர். இந்த ஆப் மூலமா நம்ம earn கூட பண்ணலாம். ஃபீமேலுக்கு வர ஆன்லைன் கிஃப்ட்ஸை நம்ம மணியா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைன் கிஃப்ட்ஸா ட்ரூ அண்ட் சேஃப் தான். அவங்க பாடின துதியை கவனிச்சிங்களா? எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு. ஃபீமேலுக்கு வர ஆன்லைன் கிஃப்ட்ஸை நம்ம மணியா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதுல வர கிஃப்ட ரியல் மணியா ஃபீமேல் மட்டும் கன்வெர்ட் பண்ணிக்கலாமா? நான் ஆப் குள்ள தான் இருக்கேன். அடுத்து என்ன பண்ணும்? அக்கா சிம்பிள் மேட்டர் தான். இப்போ இது யாருக்கு விரிக்கிற வளன்னு புரியுதா? கடைசீட்ல இந்த வேலையை சில கேர்ள்ஸே செய்யறாங்கும் போது தான் கேவலமா இருக்கு. இந்த மாதிரி ஆப் நிறைய இருக்கு. ஆனா நீங்க உங்க வழியா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது இது எவ்வளவு ரீச் ஆகுது தெரியுமா? கேவலமா இல்ல, கடைசீட்ல நீங்க கூட்டி கொடுக்குறீங்கடா. நீங்க டேஸ் டேஸ்லாம் இருந்துட்டு போங்க, ஆனா இந்த டேஸ் வேலைய பார்க்காதீங்க தயவு செஞ்சு. பேர் என்ன தெரியுமா? ஏற்கனவே இங்க பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பு, இந்த மாதிரி விஷயத்துல கொண்டு போய் மாட்டி விட்டு கடைசியில எத்தனை பேர் வாழ்க்கை இழக்க போறாங்களோ இதை பத்தி எல்லாம் எதுவும் யோசிக்க போறது இல்ல. இதுல சில பெண்களும் நடிச்சிருக்காங்கிற போது தான் கேவலமா இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமலாம் இல்ல, அவங்களுக்கு தேவை பணம். என்னையா காசு 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 பணம் படப்புவாங்கயா நீங்களும் உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போறீங்க? செத்தா கூட அருணாக்குடி அத்து விட்டுட்டு தான் உள்ளத்தி கொண்டு. மனசாட்சியே இல்லாம பையையும் மட்டுமே உடம்புல சுமந்துக்கிட்டு எதை வேணாலும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலான்னு கேவலமான புத்தி படிச்சவங்க நம்மளை சுத்தி இருக்கதான் செய்யறாங்க.
புரிஞ்சுக்குங்க, சரியான விடை கொடுங்க. நானும் உங்கள் புருஷோத். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வரட்டா?